முட்டைய காலை உணவா சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? ஸோ இந்த மாதிரியான நியூட்ரன் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 30 ஒபீஸ் கேட்டகரியில இருக்கிற லேடிஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு காலையில 2 முட்டை உணவா கொடுக்கப்படுது. இன்னொரு பேட்ச் ஆஃப் பீப்புளுக்கு பேகல், அதாவது கோதுமையில செஞ்ச ரொட்டியை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சு 3.5 மணி நேரம் வரைக்கும் யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆஃப்டர் 3.5 ஹவர்ஸ் கழிச்சு முட்டை சாப்பிட்டவங்களோட பசித்தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ பேகல் சாப்பிட்டவங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கல, அதே மாதிரி பசியோட தன்மையும் அதிகமாகுது. முட்டை சாப்பிட்டவங்களுக்கு 538 கேலரி ஒரு மதிய உணவா கொடுக்கப்படுது. பேகல் சாப்பிட்டவங்களுக்கு 738 கேலரி மதிய உணவா கொடுக்கப்படுது. ஒரு நாளோட கேலரி முட்டை சாப்பிட்டவங்க 2091 கேலரி மட்டுமே எடுத்ததாகவும், பேகல் சாப்பிட்டவங்களுக்கு 3000 கேலரிக்கு மேல எடுத்ததாகவும் கூறப்படுது. ஸோ முட்டை சாப்பிட்டவங்களுக்கு பசியோட தன்மை குறைவா இருந்ததுனால அவங்க குறைந்த அளவே உணவு உட்கொண்டதாகவும், பேகல் சாப்பிட்டவங்களுக்கு பசித்தன்மை அதிகமாக இருந்ததுனால அதிக அளவு கேலரி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ரிசர்ச்சோட முடிவுல நம்ம ஊர் முட்டை தான் வின் பண்ணுச்சு. முட்டை அப்படிங்கிறது உங்களோட உணவுல ஒரு பகுதியா வச்சுக்கோங்க.